ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரை மகா சமையலில் லெமன் சாதம் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இந்த லெமன் சாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் மதுரை மகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ லெமன் சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆகட்டும். இப்போ பேன் ஹீட் ஆனதும் இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க பேனில். இப்போது அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா சாப்பிடும்போது நம்ம வாயில் படும்போது நல்லாயிருக்கும். இப்போது 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் பண்ணதுக்கப்புறமா நிலக்கடலை பருப்பு அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தொலியோடவே போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எடுத்துக்கோங்க. டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். இதில் வந்து நீங்கள் பண்ணும்போது எலுமிச்சம்பழம் இருக்குது பார்த்திங்களா, அதை லைட்டாக மட்டும் புளியணும். ரொம்ப அழுத்தி புளியக்கூடாது. புளிஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதில் உள்ள கசப்பு தன்மையும் சேர்ந்து வரும். அதே மாதிரி நீங்கள் சாதத்திலே அந்த புளிஞ்சு விட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். சாதத்திலே எலுமிச்சம்பழத்தை நீங்கள் புளிஞ்சு எடுத்தும் விட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இப்போது இந்த மாதிரி நம்ம போட்டாச்சு, பெருங்காயம் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நமக்கு வந்து பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கணும். இப்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அவ்வளோதான், நம்ம வந்து தாளிப்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இதிலேயே எலுமிச்சம்பழம் நீங்கள் புளிஞ்சு விட்டாலும் சரி தான், இல்லை உங்களுக்கு சாதத்துலேயும் புளிஞ்சு விட்டாலும் சரி தான். இப்போது நான் இதிலேயே எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டுக்கிறேன். இதில் வந்து 6 எலுமிச்சம்பழம் வந்து ஜூஸ் எடுத்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு வந்து லெமன் ரைஸ்க்கு தேவையான மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து சாதத்தில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் சாதத்தை வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். கஞ்சிலாம் தனியாக வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். வடிச்சுட்டு அதை ஆற வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும். சூடோட வச்சிங்கன்னா உங்களுக்கு சாதம் குழஞ்சிரும். அதனால் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸை போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சாதத்தை பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் கிளறி விடணும். கிளறி விடும்போது ரொம்ப இதாக கிளறி விடாதீங்க. பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி தூவி விடுங்க. இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு புளியோதரை இதே மாதிரி புளியோதரை வீடியோவும் போட்டிருக்கிறோம், அதையும் பார்த்துக்கோங்க. நமக்கு லெமன் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் மதுரை மகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.